அரசர் விக்ரமாதித்தனும் அமைச்சர் பட்டியும் வழக்கம் போல மாறுவேடத்துல நகருலா போயிட்டு இருந்தாங்க. பட்டி, நாட்டு மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள்னு கேட்டார் விக்ரமாதித்தன். அரசே, அரண்மனை திரும்பியதும் சொல்றேன்னு சொன்னார் பட்டி. அப்போ அவங்களுக்கு எதிரில் ஒரு பெண் தலையில தயிர் பானையோட வந்தா. பட்டி, அந்த பெண்ணை பார்த்தாயா? பெண்களுக்குரிய மென்மையோ நாணமோ இல்லாமல் எப்படி நடந்து வருகிறாள்? இப்படிப்பட்ட பெண்கள் இருப்பது நம் நாட்டிற்கே அவமானம் அப்படின்னார் விக்ரமாதித்தன். பட்டி பதில் எதுவும் பேசல. அந்த பெண் அவங்க இருவரையும் நெருங்கி வரும் பொழுது பட்டி அவகிட்ட போய், அம்மா, அரசர் விக்ரமாதித்தர் இன்று காலையில் இறந்து விட்டார், நாடே துன்பத்தில் இருக்கிறது அப்படின்னார். அதற்கு அவள், யார் இறந்தால் எனக்கு என்ன, இதை ஏன் என்னிடம் சொல்லி எரிச்சல் படுத்துகிறாய் அப்படின்னு கோவத்தோட சொல்லிட்டு அங்கிருந்து போனான். தன்னை இகழ்ந்த அவளை உடனே கொல்லணும்னு விக்ரமாதித்தன் வாளை உருவ அவரை அமைதிப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றார் பட்டி. அடுத்து அவங்களுக்கு எதிரில் ஒரு முதியவர் தலையில விறகு கட்டையோட நடந்து வந்துட்டு இருந்தார். பட்டி, இந்த கிழவரை பார்த்தாயா? தள்ளாத வயதிலும் இப்படி உழைக்கிறாரே, இவரை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம். இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் தான் நம் நாடு வளமாக உள்ளது அப்படின்னு சொன்னார் விக்ரமாதித்தன். இப்பவும் பட்டி பதில் எதுவும் சொல்லல. அந்த முதியவர் இவங்க பக்கத்துல வந்ததும் பட்டி அவர்கிட்டையும் போய், அரசர் விக்ரமாதித்தர் இன்று காலை இறந்து விட்டார்னு சொன்னார். ஐயோ, விக்ரமாதித்த மகாராஜா இறந்து விட்டாரா? இனி நாடு என்ன ஆகும்? நாங்கள் எப்படி வாழப்போகிறோம் அப்படின்னு அலறிய அந்த கிழவர் அவரோட தலையில இருந்த விறகு கட்டையெல்லாம் தரையில போட்டுட்டு அங்கேயே மயங்கி விழுந்தார். பட்டியும் விக்ரமாதித்தனும் அவரோட மயக்கத்தை தெளிவிச்சுட்டு அங்கிருந்து அரண்மனைக்கு கிளம்பி போனாங்க. விக்ரமாதித்தனுக்கு எதுவுமே புரியல. பட்டி, நான் இறந்து விட்டதாக எதற்கு போய் சொன்னாய்? இதை கேட்ட ஒருத்தி எதுவுமே நடக்காதது போல போயிட்டாள். ஆனால் இன்னொருத்தரோ தனக்கு மிகவும் வேண்டியவர் இறந்து விட்டது போல மயக்கம் அடைந்தார். ஒருவர் என்னை இகழ்கிறார், இன்னொருவர் என்னை புகழ்கிறார், ஒன்றும் புரியவில்லை அப்படின்னு சொல்ல, அப்போ பட்டி, அரசே, உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு கேட்டீங்க இல்லையா? அதற்கான பதில் இப்போ கிடைச்சிருச்சு. முதல்ல பார்த்த பெண்ணை பற்றி நீங்கள் இழிவாக பேசுனீங்க, அவளும் உங்களை பழித்து பேசினா. அடுத்து பார்த்த கிழவரை உயர்வாக பேசுனீங்க, அவரும் உங்களை புகழ்ந்தார். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் உலகமும் நம்மை நினைக்கிறதுன்னு விளக்கம் தந்தார் பட்டி. இந்த கதையை பற்றிய உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய கேட்க கதைப்போமாவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.